எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், கோல்டு, சில்வர் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ரிவ்யூஸ் பண்ணணுமா? ரிவ்யூஸை ஏன் பண்ணணும்? ரிவ்யூஸ் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணணும்? ரிவ்யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் என்ன? அந்த ரிவ்யூஸ் பண்ணுறதுனால அவுட்கம் நம்ம என்ன தரப்போகிறோம்? இந்த 3 கொரிக்கான ஆன்சரை பற்றின டிஸ்கஷன் தான் இன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆன்சர் மொத்தம் 5 விதமா சொல்லலாம். அந்த ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஆன்சர் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸும், டைம் ஹாரிசானும் நீங்க டிட்டர்மைன் பண்றதுக்கு, ரீவிசிட் பண்றதுக்கு. நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்க்கணும். அதுதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோலா இருந்திருக்கும். அந்த கோல் நியர்பை வந்ததுன்னா, நீங்க உங்களோட லிக்விடேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்ல கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், உங்க போர்ட்ஃபோலியோட பெர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் பெஞ்ச்மார்க்ஸ். ஒரு ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸோட இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸ், அதோட இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ, அதோட இண்டஸ்ட்ரி குரோத் ரேஷியோ என்ன? உங்களோட ஸ்டாக்கோட குரோத் ரேஷியோ என்ன? அப்படின்னு பார்க்கறது. மியூச்சுவல் ஃபண்டா இருந்தா, நீங்க செலக்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் இருக்க கேட்டகரியில பெஞ்ச்மார்க் என்ன இருக்கு? நீங்க செலக்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? அப்படின்னு பார்க்கறது. 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிஸ்க் அசஸ்மெண்ட்டையும், வாலட்டிலிட்டியும் டிட்டர்மைன் பண்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐடிலேயே போவோமே. ஐடில பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் பேக் வரைக்கும் ரொம்ப ஸ்டேபிளா இருந்த மாரி இருந்தது. பட் வாலட்டிலிட்டி ஜாஸ்தி ஆக ஆக ஐடியோட ஜாப்ஸோட செக்யூரிட்டி குறையுது. அப்போ நீங்க குரோத் ஓரியன்டட் ஸ்டாக்ஸ்ல இருந்து ஒரு டிவிடெண்ட் கிவன் ஸ்டாக்ஸுக்கோ, இல்ல ஸ்டாக்ஸ் குறைக்கிறதுக்கோ உங்களோட ரிஸ்க் அப்டேட்டட நீங்க ரிவைஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாரி கேட்டகரியோ, அது மாரி ரீசனுக்காகவும் நீங்க இத ரிவ்யூ பண்ணியே ஆகணும் போர்ட்ஃபோலியோவ. 4வது ரீசன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சேஞ்சஸ். ஒரு 6 மந்த்ஸ் பேக் வரைக்கும் ஒரு ரொம்ப ஃபேமஸான லேர்னிங் போர்ட்ஃபோலியோவோட ஸ்டாக் நல்லா இருந்தது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் லாஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. லாஸ் வந்ததுக்கப்புறம் அதோட எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ட்டு ஹெட் கவுண்ட் நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ அது ஐபிஓ ரேட்டை விட ரேட் கம்மியா போயிட்டு இருக்கு ஸ்டாக்கோட பிரைஸ். அது மாதிரி ஸ்டாக்ஸ் உங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல நீங்க டைரக்டா வாங்கியிருந்தாலோ இட்ஸ் டைம் டு ரீகன்சிடர். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னும் ஒரு சில பெரிய பெரிய ஆர்கனைசேஷன், பெரிய பெரிய என்டிட்டி எல்லாமே ரொம்ப டிவிடெண்ட் தரக்கூடிய என்டிட்டி எல்லாமே அவங்களோட டெப்ட் எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கும்போது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன் தி ஃபியூச்சர் லாங் டர்முக்கு உங்களுக்கு அது ஒத்து வராத ஸ்டாக்ஸாவோ, இல்ல ஒத்து வராத மியூச்சுவல் ஃபண்டாவோ, இன்கேஸ் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க அந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா இருக்கலாம். ஸோ நீங்க அதை ரீதிங்க் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இந்த ரிவ்யூவை நீங்க பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்போஷர் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஆகட்டும், இல்லை டைரக்ட் ஸ்டாக்ஸ் ஆகட்டும், ஓவர்லேப் ஆகக்கூடாது. இது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, 2000 பீரியட்ல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருந்தீங்க அப்படிங்கும்போது, நீங்க ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்தியா க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருக்கு, டெவலப்பிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஸோ ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்லையும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அப்பதான் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த அளவுக்கு இல்லைனா கூட அப்போ நிறைய எக்ஸ்போஷர் இருந்தது. ஸோ ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி ஆகலாம். அதே மாதிரி ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள் கான்ட்ரிபியூட் பண்ணுற ஸ்டாக்ஸும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டாடா மோட்டார்ஸையும் மாருதி சுசுகியும் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல இருந்து ஒரு 70 to 80% பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ நீங்க டாடா மோட்டார்ஸையும் ஹோல்ட் பண்றீங்க, மாருதி சுசுகியும் ஹோல்ட் பண்றீங்க. காட்ஸ் கிரேஸ் 2 ஸ்டாக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இல்லாத பட்சத்தில் ரெண்டுமே எக்ஸ்போஷர் டு பேசஞ்சர் கார் வெஹிக்கிள் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல உங்களுக்கு உங்களோட முதல் குறையறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதை கட் த்ரூ பண்றதுக்கு தான் இந்த ரிவிஷன்ஸ் நீங்க பண்ணணும். இதுதான் ஒய் அப்படிங்கிற சினாரியோக்கான ஆன்சர். இதை நீங்க எவ்வளவு ஃப்ரீக்வெண்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தா, லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அகைன் கொட்டேஷன்ஸ், இது மோர் தென் 5 இயர்ஸ் உங்க டென்யூர் இருந்ததுன்னா, நீங்க ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் பண்ணா போதும். உங்களோட ஸ்டாக் மார்க்கெட்டையோ இல்லைன்னா உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ. இல்ல நான் ஷார்ட் டேர்ம் தான், எனிதிங் லெஸர் தென் 5 இயர்ஸ் ஹரிசான் இருக்கு, கோல் ஹரிசான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸ் நீங்க ரிவ்யூ பண்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இந்த ரிவ்யூலாம் ரைட்டு, நான் ரிவ்யூ பண்ணுறேன், 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணுறேன், நான் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், இல்லை 6 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணுறேன், லாங் டேர்ம் இன்வெஸ்டர். ரிவ்யூ பண்ணுறதுனால என்ன அவுட்கம் கிடைக்குது அப்படின்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ரீபேலன்சிங் பண்ண முடியும். இங்கே இருக்க ஏபிசி அப்படிங்கிற எக்ஸ்போஷரில் இருக்க உங்கள் போர்ட்ஃபோலியோவை ஏடிஇ அப்படிங்கிற மாதிரி ரீபேலன்சிங் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் ரீபேலன்சிங் பண்ணாமலும் போகலாம். இந்த ரிவ்யூ உங்களோட முதல் குறையாம இருக்கிறத மேக் ஷூர் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் எடுத்திருக்க டிசிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்க பட்சத்தில் டோன்ட் டிஸ்டர்ப் யுவர் போர்ட்ஃபோலியோ. அது பாட்டுக்கு போகட்டும். உங்களோட போர்ட்ஃபோலியோல எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேணாம்.
நீங்க பெஞ்ச்மார்க்குக்கு எதிரா உங்க போர்ட்ஃபோலியோ இருக்கு. இந்த எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருக்கு. இல்ல உங்களோட எக்ஸ்போஷர் ஓவர்லேப் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவ ரீபேலன்சிங் பண்ணலாம். இங்க இருக்க அமௌண்ட் எடுத்து இன்னொரு இன்ஸ்ட்ருமென்ட்ல நீங்க போறதுக்கு இது வழிவகை செய்யும். இதுதான் நம்ம ஏன் ரிவ்யூ பண்ணணும்? எவ்வளோ நாளுக்கு ஒரு வாட்டி பண்ணணும்? இதோட ரிசல்ட் என்ன? அப்படிங்கிறதுக்கான வீடியோ. இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா நான் வழக்கமா கேட்கறது போல தான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவ லைக் பண்ணுங்க. வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதோட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.